அனைவருக்கும் வணக்கம். நாம் அகத்திய மாமுனிவர் அருளிச் செய்த ஞான விளக்கம் என்கிற ஞான நூல் தொகுப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக சித்தர்கள் தங்களுடைய ஆற்றல்களை பெரிதாக வளர்த்து கொண்டிருந்தாலும் கூட தன்னுடைய சீடர்களுக்கு உடனடியாக ஞான சாதனத்தின் நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து விடுவது இல்லை. சிறிது காலம் அவர்களுடைய பக்குவத்தை சோதிக்கிறார்கள். அவர்களுக்கு தன்னுடைய சீடன் பக்குவம் பெற்றிருக்கிறான் என்கிற முழுமையான நிறைவு ஏற்பட்டான பிறகுதான் உண்மையான யோகத்தின் தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இதற்கிடையிலே சீடர்கள் தொடர்ந்து தங்களிடத்திலே விளக்கம் கேட்கும் போது அவர்களை சிறிது காலம் கேள்வி கேட்காமல் நிறுத்தி வைப்பதற்காக எதையாவது ஒன்றை சொல்லி அதை செய்யும்படியாக பணித்து விடுகிறார்கள். அப்படி அவர்கள் மூலிகைகளை, வேர்களை, இலைகளை, தலைகளை, பலவிதமான மருத்துவ காரியங்களை இப்படியாக செய்து தங்கள் நேரத்தை வீணாக கழித்து கொண்டிருக்கும்படியாக அவர்களை விட்டு விடுகிறார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு பக்குவம் வந்துவிட்டது என்று கருதி ஐயோ பாவம் என்கிற நிலை வரும்போது மட்டுமே உண்மையான ஞான சாதனத்தின் நுணுக்கத்தை அவர்களுக்கு வெளிப்படையாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். எனவே சித்தர்கள் சொன்ன எல்லா விடயங்களையும் அப்படியே எடுத்துக்கொண்டு பயணித்து விட முடியாது. உண்மையான ஞானம், உண்மையான மோட்சத்திற்கான வழி என்பதை பற்றி இறுதியாக சித்தர்கள் தங்களுடைய சீடர்களுக்கு எதை சொல்லியிருந்தார்கள் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. எல்லா சித்தர்களுக்குமே நாம் வழக்கமாக சொல்லுவதைப் போல ஆரம்பம், நடு, முடிவு என்று 3 நிலைகள் இருக்கின்றன. ஆரம்பத்திலே ஒன்றை சொல்லி இருப்பார்கள், நடுவிலே ஒன்றை சொல்லி இருப்பார்கள், முடிவாக ஒன்றை சொல்லி இருப்பார்கள். திரு அருட்பிரகாச வள்ளலார் 6 திருமறைகளை பாடி இறுதியாக உரைநடை பகுதிக்கு வரும்போது முன்பு சொன்னவற்றை எல்லாம் விட்டுவிடுங்கள், இப்போது நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை மாத்திரம் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் சொல்லியதை மாற்றிய வள்ளலார் இன்னமும் இதை மாற்றத்தான் போகிறார் என்று கருதியிருந்தவர்கள் அவருடைய வார்த்தைகளை ஏற்க மறுத்துவிட்டார்கள். அது காரணமாக இறுதியாக வள்ளல் பெருமகனார் சொல்ல விரும்பிய ஞான கருத்துக்களை சொல்லாமல் விட்டுவிட்டார்கள். நீங்கள் பக்குவமாக இருங்கள், பக்குவமாக இருந்தீர்கள் என்றால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வரக்கூடிய தருணம் இது வந்துவிடப் போகிறது. அப்போது அவரிடத்தில் நீங்கள் சரியான பாதையை கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லியிருந்தார்கள். குருமார்களை அணுகி அவர்களிடத்தில் இருந்து ஒரு விடயத்தை கேட்கும் போது அவர்கள் இன்னமும் கூட பல வகையான ஆய்வுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை முதலிலே நம்ப வேண்டும். முடிவாக அவர்கள் நமக்கு எதை சொன்னார்கள் என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டுமே அல்லாது எல்லா காலங்களிலும் குருமார்கள் சொல்லியிருந்த எல்லாவற்றையும் அப்படியே பயன்படுத்தி பார்க்க வேண்டும் என்று கருதியிருப்பது அவசியமற்ற ஒன்று என்று நாம் கருத இடம் இருக்கிறது. அகத்தியரும் கூட புலத்தியருக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இப்படிப்பட்டவையாக இருக்கின்றன என்பதை இன்றைய பதிவிலேயும் பார்க்க இருக்கிறோம். வேதாந்த சாஸ்திரத்தின் மார்க்கம் தன்னை விரித்துனக்கு சொல்லுகிறேன் வியந்து கேளு. நாதர் என்று மும்மூர்த்தி வந்தே தானும் நாகதனில் பல பல தந்திரங்கள் பண்ணி காதகமாய் பாசவலை கொள்ளே ஆக்கி காசி கங்கை என்று சொல்லி காட்டிவிட்டு பாதகமாய் போவதற்கு செய்து விட்டார், பண்பாக நீதானும் பகுத்துப்பாரே. என் மகனே புலத்தியா, மும்மூர்த்திகள் என்ற பெயரை சுமந்தபடியாக சிலர் இந்த பூமண்டலத்திலே வந்தார்கள். அவர்கள் தவறான பாதைகளை யோகசாதனம் பழகுபவர்களுக்கு காட்டிக் கொடுத்து காசிக்கு சென்று கங்கையிலே மூழ்கி வா, அப்போது உனக்கு பாவங்கள் தீரும், எங்களை வந்து அடையலாம் என்பதாக எல்லாம் பலவிதமான பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி வைத்திருந்தார்கள். இவற்றையெல்லாம் செய்வதால் எந்த வகையிலும் ஒருவனுக்கு முத்தி மோட்சம் என்பது கிடைத்து விடாது. நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை என் மகனே புலத்தியா, நீ உன்னுடைய சொந்த அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து நான் சொன்ன கருத்து உண்மையா இல்லையா என்பதை தெரிந்து கொள், பகுத்துப்பார். அது மட்டுமல்ல, நான் உனக்கு இந்த வேதாந்த சாஸ்திரத்தின் அடிப்படை நுணுக்கங்களை பற்றியெல்லாம் வெளிப்படையாக சொல்லுகிறேன். நிச்சயமாக இந்த விளக்கங்கள் உனக்கு வியப்பை ஏற்படுத்தும். இதுவரையிலும் எண்ணற்றவர்கள் சொல்லியிருந்த கருத்துக்களை எல்லாம் மாற்றி அகத்தியர் இன்றைக்கு இப்படி சொல்லுகிறாரே என்று உனக்கு குழப்பம் கூட ஏற்பட தோன்றும். ஆனாலும் கூட இப்போது நான் சொல்லுவது உண்மையான உண்மை என்பதை புரிந்துகொள் என்று அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லுகிறார். பாரப்பா இப்படியே தெளிவில்லாமல் பராபரத்தை அறியாமல் மோசம் போனார். ஆரப்பா எதிர்ப்பார்கள் என்னோடைதான், அஞ்ஞான மூடர்கள் தான் அதை எண்ணாமல் வேறப்பா சிவலிங்கம், விஷ்ணுலிங்கம், வேதாந்த லிங்கம் அதை வெறித்து பார்த்தால் சேரப்பா ஒன்றுமே இல்லை இல்லை, சிவம் வேணும் என்று தினம் செபத்தை செய்ய. என் மகனே புலத்தியா, சிவமாக மாற வேண்டும் என்று நீ விரும்பினால் நீ இடைவிடாது தவம் செய்ய வேண்டும். பிராணாயாமம் என்கிற வாசிப்பயிற்சியை இடைவிடாது செய்ய வேண்டும்.
அப்படி செய்யும் போது நான் சொன்ன இந்த கருத்துக்கள் உண்மையா அல்லது பொய்யா என்பது உனக்கே தெரிந்துவிடும். பல பல விடயங்களை இந்த உலகத்தவருக்கு பொய்யாகச் சொல்லி குழப்பிவிட்டவர்கள் எண்ணற்றவர்கள் இங்கே வந்து சென்றிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு விட்ட சாமானிய மனிதர்கள் பராபரம் என்கிற ஒன்றை பற்றிய எண்ணமே இல்லாமல் போய்விட்டார்கள். பராபரத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற இங்கே வந்து சொன்னவர்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் உண்மை என்று கொண்டு விடாதே. இந்த கருத்துக்களை எல்லாம் அகத்தியர் எப்படி புரிந்து கொண்டார்? அகத்தியருக்கு குருவாக வந்தமைந்த சுப்பிரமணியர் பாரப்பா பராபரமே ஒன்றே தெய்வம் என்ற அகத்தியருக்கு உரைத்த அறிவுரையின்படி அகத்தியர் இப்படிப்பட்ட நல்ல நுணுக்கத்தை கற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. பராபரம் என்பது அடையாளப்படுத்த முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தியை பற்றி தெரிந்து அந்த சக்தியை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களுக்கு மற்ற இந்த உலகிலே இதுவரையிலும் சொல்லப்பட்டு கேட்கப்பட்டு வந்த சகலவிதமான யோக சாதனம் குறித்தான தகவல்களும் பொய் என்று தெரிந்துவிடும். இருப்பதிலேயே உயர்ந்த சக்தி எது என்றால் அது பராபரமே. பராபரத்தை அணுக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருப்பவனுக்கு மற்ற சித்தர்கள் மற்ற யோகிகள் சொல்லியிருந்த எந்த கருத்துக்களும் பயன்படாது. இந்த உண்மையை பற்றி நான் வெளிப்படையாக சொல்லும் போது என்னோடு முரண்டு பிடித்து மூடர்கள் பலர் என்னோடு சண்டைக்கு வந்தார்கள். ஏனென்றால் அவரெல்லாம் இதுவரையிலும் சிவலிங்கம், விஷ்ணுலிங்கம், வேதாந்த லிங்கம் என்பதாக பலவிதமான லிங்கங்களை வைத்து பூஜை செய்து கொண்டு இதுதான் சிவ வழிபாடு என்று கருதியிருந்தார்கள். அந்த வழிபாடுகளின் மூலமாக அவர்கள் அடைந்தது ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தால் எதுவுமே இல்லை. அவர்கள் எதையுமே அடைந்திருக்கவில்லை என்பதை அனுபவத்திலே பார்த்திருக்கிறேன். நானும் கூட பல பல யாத்திரைகளை மேற்கொண்டிருக்கிறேன். அவற்றின் மூலமாக நான் அடைந்தது எதுவுமே இல்லை. இறுதியாக என்னுடைய குருவாக வந்தமைந்த சுப்பிரமணியர் எனக்கு சொல்லிய ஞான கருத்துக்களின்படியாக நான் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு விட்டேன். என் மகனாகி உனக்கும் இதை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். என் மகனே, நான் சொல்வதற்காக இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உன்னை கட்டாயப்படுத்தவில்லை. உன்னுடைய சொந்த அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து நான் சொன்ன இந்த கருத்துக்கள் உண்மையா பொய்யா என்பதை நீயே புரிந்து கொள்வாய் என்று புலத்தியருக்கு அகத்தியர் சொல்லுகிறார். செபத்தையே செய்வதற்கு சீவன் வேணும். செபம் செய்ய திருச்சித்தம் தேட வேணும். பவத்தையே ஒழிப்பதற்கு தண்ணீர் வேணும். பரமவதம் அடைவதற்கு தபசு வேணும். அவத்தமாய் பலதானம் பண்ண வேண்டாம். 6 குளம் தனில் மூழ்கி அலைய வேண்டாம். சிவன் பேரில் ஆணை இது சொல்லிவிட்டேன். தீட்சை பெற சிவன் பாதம் தெரிசிப்பாயே. என் மகனே புலத்தியா, நான் சொன்ன இந்த கருத்துக்களிலே உனக்கு நம்பிக்கை ஏற்படாவிட்டால் அந்த சிவனின் மீதே சத்தியம் செய்து சொல்லுகிறேன். நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாம் உண்மை என்பதை புரிந்து கொள். உண்மையான தீட்சை என்பது எது? சத்குருவோடு இணங்கி இருப்பது. சத்குரு சொல்லிய வார்த்தைகளை சிறமேற்கொண்டு நடப்பது. அதுதான் தீட்சை பெற்றதின் உண்மையான அடையாளம். தீட்சை என்று எதையோ பெற்றுவிட்டு குருவை புறக்கணித்து அவர் சொன்ன கருத்துக்களை உள்வாங்காமல் மனம் போன போக்கிலே பயணிக்கக்கூடிய ஒருவன் தீட்சை பெற்றும் பெறாதவன் என்றே கருதப்படுவான். இந்த ஜபத்தை செய்ய வேண்டும் என்றால், இந்த வாசித்தவத்தை செய்ய வேண்டும் என்றால் உன் உடலிலே முதலிலே ஜீவன் இருக்க வேண்டும் அல்லவா? உயிர் இருந்தால்தானே இந்த உடலை கொண்டு உன்னால் அதை மேன்மைப்படுத்திக் கொள்ள முடியும். உயிரை காப்பாற்ற வேண்டியது முக்கியம் என்பதை நீ புரிந்திருக்கிறாய் அல்லவா? எனவே முறையாக உன்னுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவின் பிரகாசத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் உன்னுடைய அறிவை கொண்டு அலசி ஆராய்ந்து பார்த்து தத்துவ விசாரணை செய்ய வேண்டும். உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் முக்கியமா, ஜீவனை சுமந்திருக்கக்கூடிய இந்த உடல் முக்கியமா என்பதை பற்றி நீ தத்துவ விசாரணை செய்து பார்க்க வேண்டும். பரமபதத்தை அடைவதற்கு தவம் செய்ய வேண்டும். இந்த உடலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அழுக்குகளை தீர்த்து கொள்வதற்கு தண்ணீர் போதுமானது. ஆன்மாவை பற்றி இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கிக் கொள்வதற்கும் தண்ணீர் தான் தேவையாக இருக்கிறது. அந்த தண்ணீரை சந்திரகலை என்று குறிப்போம். வள்ளுவ பெருந்தகை சொல்லியதைப் போல புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்கிற குரட்பாய் இங்கே ஒப்பு நோக்கத்தக்கது. தேக அழுக்கை தண்ணீரை கொண்டு போக்கலாம், மன அழுக்கை உண்மையை கொண்டுதான் போக்க முடியும் என்று திருவள்ளுவநாயனாரும் அருளியிருந்தார். பலவிதமான யோக முறைகள் இருப்பதாக கற்றுக்கொண்டு அவற்றையெல்லாம் செய்து உன்னுடைய நாட்களை வீணாளாக கழிக்காதே. தேச யாத்திரை செய்ய வேண்டும், திருக்குளங்களிலே மூழ்க வேண்டும். இதுதான் சிவ வழிபாடு என்பதாக இதுவரையிலும் நீ தெரிந்து வைத்திருந்தவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிடு. உண்மையான ஞானத்தை நான் சொல்லியிருக்கிறேன். வெறும் வார்த்தையால் சொல்லவில்லை, சிவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், நான் இப்போது சொல்லுவது உண்மை என்று அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லுகிறார். இதை போன்ற நிலையிலேயே திரு அருட்பிரகாச வள்ளலாரும் இருந்தார்.
கடைசியாக தான் சொல்ல வந்த கருத்துக்களை எவரும் கேட்கவில்லை என்பதற்காக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், இது சத்தியம் 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 என்று பலமுறை சத்தியம் செய்தும் கூட அவருடைய திருவார்த்தைகளை கேட்பதற்கு எவரும் அன்று தயாராக இல்லாது போய்விட்டார்கள் என்பது வரலாற்றிலே நாம் அறிந்திருக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. தெரிசிப்பாய் புலத்தியனை நன்றாய் கேளு, செப்பினதோர் நூல்களெல்லாம் தள்ளி போட்டு அறுதியாய் ஒரு வழு மெய் ஞானப்பாதை அடைவதற்கு அடையாளம் ஒன்று சொல்வேன். பரிசிப்பாய் ஞானமொழி கையில் கொண்டு பரபிரம்மம் ஒன்றையே நாடிக்கண்டு வரிசிப்பாய் நிலை தவறா மார்க்கம் தேடி வணங்கும் அந்த மறை புகுந்து வாழ்வாயே. மறைத்து வைக்கப்பட்ட ஞானத்தை சுமந்திருக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு நூல். மறைத்து வைத்திருந்த, இதுவரையிலும் சித்தர்கள் வெளியிலே சொல்லாமல் உண்மையை மறைத்து வைத்திருந்த அந்த ஞான கருத்துக்களை இப்போது உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். அது எங்கே மறைந்திருக்கிறது? உன்னுடைய சிரத்திற்குள்ளாக ஜீவன் என்ற நிலையிலே மறைந்திருக்கிறது. அதை அடைவதற்கு ஞான மொழிதான் உனக்கு பயன்படும். பரபிரம்மத்தை பற்றியதான சிந்தனையை மனத்திலே வகுத்து கொண்டு பரபிரம்மத்தை பராபரத்தை அடைய வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கை கொண்டு பயணப்படும். இதுவரையிலும் நீ பார்த்தும் கேட்டும் படித்தும் வந்திருந்த நூல்களை எல்லாம் தூக்கி குப்பையிலே போடு. அவையெல்லாம் குப்பை என்பதை புரிந்து கொள். உண்மையாக நேர்மையாக இருந்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி பராபரத்தின் மீது உன்னுடைய மனத்தை திருப்பி முறையாக நான் சொல்லிக் கொடுத்தபடியாக பயிற்சிகளை செய்து வா. வெறுப்புக்களை கடந்து உத்தமனாக உன்னை உயர்த்திக்கொள். நிலை தவறாமல், ஒழுக்க நெறி தவறாமல் வாழக்கூடிய வாழ்க்கையின் மூலமாக பராபரத்தை அடையக்கூடியதற்கான பக்குவமும் பாதையும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதை பற்றி என் மகனை புலத்தியா, நீ சிறிதளவும் குழப்பமோ அச்சமோ கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் உண்மையானது, சத்தியமானது. நிச்சயமாக நீ வெற்றி காண்பாய். நீ இதுவரையிலும் கற்று வைத்திருந்த நூல்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நான் சொல்லி இந்த ஞான கருத்துக்களை மாத்திரம் உள்வாங்கி முறையாக பராபரத்தை நோக்கியதான உன்னுடைய பயணத்தை தொடர் என்று அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லுகிறார். இதை போன்ற கருத்துக்களை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். மறக்கப்படி இதுவரையிலும் நீ எவற்றையெல்லாம் கற்று வந்தாயோ அவற்றையெல்லாம் மறந்துவிடு. அவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு என்னிடத்திலே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்காதே. நான் சொல்லிக் கொடுத்தபடியாக முறையாக சித்தவித்தை என்கிற இந்த வாசிப்பயிற்சியை செய்து கொண்டே இரு. இறுதியிலே உனக்கு முத்தி மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லியிருந்த கருத்துக்களை இங்கே சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லக்கூடிய அதே அற்புதமான நுணுக்கங்களான கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.